अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः. पणम முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம். அதுல கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியான அதிகரணம். ஏதேன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதாக. இந்த அத்தியாயத்துல கடைசி அதிகரணம். அதனாலதான் சூத்திரத்துல வியாக்கியாதா வியாக்கியாதாகனு 2 தடவை அதை ஆவர்த்தி பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு பூர்த்தி தெரியணுங்கிறதுக்காக அப்படி பண்றது வழக்கம். இப்ப இந்த அதிகரண விஷயத்துக்கு வருவோம். பிரதானஸ்ய அசப்தத்துவம் சப்த விருத்தத்துவஞ்ச உக்தம். ஈக்ஷதேர் நாசப்தம் 5வது அதிகரணம். அங்க ஆரம்பிச்சார். இந்த சாங்கியம் சொல்லக்கூடிய மூல பிரகிருதி இருக்கே பிரதானம், இது வேதாந்தத்துல சொல்லப்படலை. எங்கேயுமே இது ஜெகத்காரணத்தை சொல்ற இடத்துல வேதாந்தத்துல இதுக்கு இடமே இல்லை, இதை சொல்லவே இல்லை. அதுதான் அசப்தத்துவம். உபனிஷத்துல சாங்கியம் சொல்லக்கூடிய அந்த பிரதானத்தை பத்தி சொல்லல அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னார். சப்த விருத்தத்துவஞ்ச உக்தம். அப்படி அந்த சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானத்தை உபனிஷத்து சொல்லக்கூடிய ஜெகத்காரணமாக வச்சிருந்தால் பல விரோதங்கள். அச்சேதனமான பிரதானத்தை ஜெகத்காரணம்னு சொல்லி உபனிஷத்து சொல்றதுன்னு வச்சுட்டோம்னா அது ஏகப்பட்ட தோஷங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த சாங்கிய மதம் இப்ப ரெண்டு அம்சத்தை நம்ம மனசுல வாங்கிக்கணும். சாங்கியனுடைய பிரதானம் உபனிஷத்துல சொல்லப்படல, சொல்லப்பட முடியாது. ஏன்னா விருத்தமான பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நஜஸ்மார்த்தம் அசத் தர்மாபிலாபா. இதே நியாயம்தான் அணுவாதத்துவம். தார்க்கிகன் பரமாணுவ ஜெகத்காரணம் சொல்றானே, அவன் சொல்ற அந்த ஜெகத்காரணமும் உபனிஷத்துல சொல்லப்படல. இன்னும் அதை ஜெகத்காரணமாக எடுத்திருந்தால் அப்போ வேதாந்தத்துக்கு விரோதமாகவும் இருக்கும் அப்படின்னு அதே நியாயத்தை சொல்லி அணுவாதம், ஸ்வபாவவாதம், சூன்யவாதம் 3 வாதத்தையும் இன்னும் என்ன 3 வாதம் மாத்திரம் இல்லை, இதை தவிர்த்தும் வேற புதுசா ஏதாவது வாதம் இருந்தா அத்தனை வாதத்துக்கும் சேர்த்து இந்த அதிகரணம். தத்து அணு ஸ்வபாவ சூன்யவாதேஷு அதிதிஷ்யதே. அணுவாதத்திலும் ஸ்வபாவவாதத்திலும் சூன்யவாதத்திலையும் சாங்கியவாதத்துக்கு சொன்ன அதே நியாயத்தை அதிதேசம் பண்ணிக்க வேண்டியது. அவ சொல்ற வாதமும் வேதாந்தத்துல எடுத்துக்கப்படல, எடுத்துட்டா தோஷம் இருக்கு. ஆனா இந்த வாதத்தை சொல்றதுக்கு வேதாந்தத்துல ஏதாவது இடம் கிடைக்குமா? சாங்கியவாதம் சொல்றதுக்கு சாங்கியம் பார்த்து சில அதிகரணங்கள்ல இது என்னுடைய சாங்கிய சித்தாந்தத்தை சொல்றது, என்னுடைய பிரதானத்தை தான் அது சொல்லியிருக்கு அப்படின்னு நடுப்புற கொண்டு வந்தான். அந்த மாதிரி அணுவாதத்துக்கெல்லாம் ஏதாவது கிடைக்குமா வேதாந்தத்துலன்னு கேட்டா கிடைக்கிற மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்கு. அது சொல்றார். அண்விய இவேமாதானா பகவதி இத்தியாதி வாக்கியம் அண்வாதி காரணத்துவ பரம் நவா இது சம்சய. சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்துல வருது. அண்விய இவ இமாதானாக பகவஹா. இந்த அண்வியா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையோ, இது சப்தம் இது. ஆக இந்த அணுசப்த பிரயோகம் பண்ணினத்தினாலே பரமாணுதான் ஜெகத்துக்கு காரணம். இதை நம்ம அங்க உள்ள பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை பார்த்தா நமக்கு இந்த விஷயம் புரியும். இது வேற ஒண்ணும் வேண்டியும் இல்லை. இந்த 6வது அத்தியாயம் இருக்கோ இல்லையோ சாந்தோக்கியத்துல, அதாவது ஸ்வேதகேதுவுக்கு அவ அப்பா பிரம்மோபதேசம் பண்ணக்கூடிய இடம். ஏக விஜயான திரவிஜானம் கேட்டு கடைசியில தத்துவமசின்னு உபதேசம் பண்ணக்கூடிய இடம்.
அங்க இந்த ஜெகத்து பரபிரம்மத்திலேருந்து வந்ததுன்னு சொல்ற இடத்துல கண்ணுக்கு தெரியாத பரபிரம்மத்திலேருந்து இப்படி பளிச்சுன்னு தெரியக்கூடிய பிரபஞ்சம் எப்படி வர முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கொடுத்து ஒரு ஆக்ஷேபம். அதுக்கு அவர் என்ன பண்ணாராம், அந்த பையனை பார்த்து, எதிர்த்தா போல ஒரு நெக்ரோச விருட்சம் இருக்கோ இல்லையோ, ஆலமரம், இந்த ஆலமரத்தினுடைய ஒரு பலத்தை எடுத்துட்டு வாங்க. சரி, தான் எடுத்துன்னு தான் அதை உடைச்சுட்டான். உடைச்சு பார்த்தா என்னடா இருக்கு, அதுக்குள்ள என்ன தெரியுது, ஏகப்பட்ட விதைகள் வேற நிறைய தெரியுது, பீஜங்கள் தெரியுது. சரி, அதுல இருந்து ஒரு பீஜத்தை எடுத்து அதை உடைச்சுடும். அது ரொம்ப சின்னதா இருக்கும், ஆலமரத்தினுடைய விதை. ஆக அந்த விதைய உடைச்சா அதுக்குள்ள ஒண்ணும் இருக்க மாதிரி தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. என்ன அப்ப சொன்னார், இந்த விதைய உடைச்ச அதுல ஒண்ணும் தெரியலன்னு சொன்னேன். ஆனா இந்த விதையில இருந்துதான் இவ்வளவு பெரிய ஆலமரம் வந்திருக்கு. அப்ப எப்படி இந்த அன்பிஹா, அங்க இந்த அணுங்கிறது சப்த பிரயோகம் அங்க வருது. இந்த அணுவா இருக்கக்கூடிய இந்த விதையில இருந்துதான் இவ்வளவு பெரிய மகான் நெக்ரோத ஸ்திஷ்டதி வந்திருக்கு. அதே மாதிரிதான் அப்படின்னு புரிய வச்சார். இப்ப அண்வயமாதானான இந்த திருஷ்டாந்தம் கொடுத்ததுனாலே அணுகாரணவாதத்துக்கு வேதாந்தத்துல ஒரு இடம் கொடுக்கலாமே அப்படின்னு இங்க பூர்வபக்ஷம் வரும். அதான் சந்தேகம். இத்தியாதி வாக்கியம் அண்வாதி காரணத்துவ பரம் நவா இது சம்சய. ஜாகிரத் இல்ல ஜகத்காரண திருஷ்டாந்த பிரதர்ஷகே அஸ்மின் வாக்கியே அண்வாதி சப்த பிரயோகாத் மிருதாதி திருஷ்டாந்தைஹி சர்வகாரிய அபின்ன அத்வைத சத்தியத்வாவகமாச்ச. சந்தேகம் வரத்துக்கு காரணத்தை சொல்றார். ஜகத்காரணத்தை சொல்றதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியம் இது. அன்வயமாதானாங்கிறது ஜெகத்காரணம் எப்படி, பிரம்ம எப்படி சூக்ஷமா இருந்துட்டு ஜெகத்துக்கு காரணமாகும் அப்படின்னு கேட்கும்போது, சூக்ஷமா இருந்துட்டு இவ்வளவு பெரிய மரத்துக்கு இது காரணமாக இல்லையா, அது போல அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுக்கறதுக்காக வந்தது. அப்போ இங்க அணுன்னு சப்த பிரயோகம் இருக்கிறதுனாலே அணுவும் ஜெகத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு அணு காரணவாதத்துக்கு இடம் இருக்கா மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சாத் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து, இந்த மண்ணை தெரிஞ்சு விட்டா மண்ணால ஆனது அவ்வளவும் தெரிஞ்சதாக ஆயிடும்னு சொல்லி, அதை போல பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சதாக ஆயிடும்னு சொல்றது. அதை பாக்குறச்ச நமக்கு அத்வைத்தம் தான் சத்தியம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கு. தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னு. இதை பாக்குறச்ச பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு தெரியுது. ஆக அணுவுக்கு காரணமா வச்சுண்டா அதை வச்சுக்க முடியாது, அதை வச்சுண்டா இதை வச்சுக்க முடியாது, சந்தேகமா இருக்கு, எதை வச்சுக்கணும் அப்படின்னு. தத்ர இப்ப பூர்வபக்ஷி வரா. ஜகத பிரகிருதி பிரம்மா யதி ஸ்யான் மிருந்தி தர்சனாத் அண்வாதயோபி கிண்ண ஸ்யுஹு வடதானானி தர்சனாத். யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன அப்படிங்கிறதுல மண்ணை போய் நிதர்சனம் திருஷ்டாந்தமாக கொடுத்திருக்கு. மண் எப்படி பானைக்கு உபாதான காரணமோ அதே போல பிரம்மன் ஜெகத்துக்கு உபாதான காரணம்னு இது கொடுத்திருக்கு. அப்ப இந்த வாக்கியத்துல திருஷ்டாந்த வாக்கியத்துல கடாதிகளுக்கு மண் எப்படி உபாதானமோ அதை போலன்னு சொன்னதுனாலே பிரம்மம் பிரகிருத்தின்னு தெரியுதுன்னு இது பூர்வாதிகரணத்துல சொல்லியிருக்காரு. பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா அப்படின்னு சூத்திரத்துல. அப்படியானால் இதே மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் தானே இந்த அண்வ இவைமாதானாங்கிறதும். அப்ப அண்வாதிகளும் திருஷ்டாந்தமா சொல்லப்பட்டிருக்கு. வடதானா நிதர்சனா இப்ப சொன்னோமே, இந்த நெக்ரோதலமாக ஆஹரன். அப்ப அங்கு வடதானாவ திருஷ்டாந்தமாக கொடுத்தபடியாலே அண்வாதிகளும் ஜெகத்காரணம் ஆகலாம், அதுக்கும் இடம் உண்டு வேதாந்தத்திலே அப்படின்னு தெரியுது. ஸ்வேதகேது உத்தாலக சம்பாதேகி ஸ்ரூயதே. சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயத்திலே ஸ்வேதகேது அவருடைய அப்பா உத்தாலகர்னு பேரு. அந்த அவருடைய அவ 2 பேரும்
சம்வாதம் பண்ணிக்கிறா. அந்த சம்வாதத்துல வருது நக்ரோத பலம் ஆஹரேத்தின்னு இருக்கு, அதஹ ஆஹரேத்தின்னு இருக்கு. இதம் பகவைதி பிந்தீதி பின்னம் பகவைதி கிமத்ர பஷ்யசீதி அண்வே இவே மாதானா பகவைதி ஆசாமங்கைகாம் பிந்தீதி பின்னா பகவைதி கிமத்ர பஷ்யசீதி ந கிஞ்சன பகவைதி தங்கோவாச்ச யம் வை சோம்யேதமணிமானம் ந நிகாலயசே ஏதஸ்ய வை சோம்ய ஏஷோ அணிம்னஹ ஏவம் மகான்யக்ரோதः திஷ்டதி ஸ்ரத்தஸ்வ சோம்யேதி. இந்த போல இருக்கக்கூடிய நெக்ரோத விருட்சத்திலிருந்து ஒரு பலத்தை கொண்டு வா அப்படின்னு வாத்தியார் சொன்னார். இதம் பகவஹா, இதோ கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். அப்புறம் இத ஹிந்தி அத ஓட அப்படின்னா இதை உடைச்சாச்சு அப்படின்னா அதுல என்ன தெரியுதுன்னா ரொம்ப சின்னதா விதைகள் அன்வைவே மாதானாக தெரியுது. அந்த விதையில இருந்து ஒன்ன எடுத்து அதை நல்லா பொடி பண்ணு, அதை உடைச்சு பாரு, என்ன இவ்வளவு இருக்குன்னு பாரு, அதுக்குள்ள ஒண்ணும் இருக்காமன்னு தெரியல. அதுல அதுவே ரொம்ப சின்னதா இருக்கு, அதை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே தெரியலையேன்னு. அப்ப அவன் சொன்னா, உனக்கு தெரியாம இருக்கே அதுக்குள்ள, அதுல இருந்துதான்ப்பா இவ்வளவு பெரிய மகாவிருஷம் வந்திருக்கு. அந்த அணிமனஹா பரமாணுவா இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் இவ்வளவு பெருசா மகாவிருஷமா நிக்கிறது. இதை நம்பிதான் ஆகணும். ஸ்ரத்தஸ்வ சௌமியா அப்படின்னா ஜெகத பிராகவஸ்தாயாக அயம் திருஷ்டாந்த. இந்த ஜெகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுக்கு இதை திருஷ்டாந்தமாக கொடுத்துருக்க. இந்த பெரிய மரமானது வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன விறகுள்ள இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்ப அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் பூரா வரத்துக்கு முன்னாடி இப்படிதான் சின்னதா இருந்தது அப்படின்னு வச்சுட்டோம்னா அணுகாரணவாதத்துக்கு இடம் கிடைக்கும். பூர்வத்திரச்ச மிருத்திகா திருஷ்டாந்தாத் பிரகிருதிர் பிரம்மேதி உக்தம் ததா அத்ர நகிஞ்சன இதி வச்சனாத் தாஷ்டாந்திகே ஸ்வபாவ சூன்யவாதௌ பிரதிபாதः. அதிருஷ்யமான அணு நிர்தேசாத் அணுவாதஸ்ச. இங்க இந்த அணு அப்படின்னு சொன்னத்தான் அணுவாதம் என்னமோ தெரியுது. ஆனா ஸ்வபாவவாதம் சூன்யவாதம் அதையும் சேர்த்து இருந்தானே இங்க பூர்வபக்ஷம் சொல்லி கண்டிக்க வேண்டிய அதிகரணம் இது. அதுக்கு எங்க தெரியுதுன்னு கேட்டா அதையும் சேர்த்து சொல்றார். இதுக்கு முன்னாடி உள்ள அதிகரணத்திலே மிருத்திகா திருஷ்டாந்தம் யசா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சார் அப்படின்னு அந்த மண்ணுன்னு தெரிஞ்சுட்டேன்னா அந்த மண்ணானதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போடும், மண்ணு தெரிஞ்சாச்சுன்னா அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லி, அதே போல பிரம்மம் தான் பிரகிருத்தினா உபாதான காரணம், அது தெரிஞ்சா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி இந்த வாக்கியத்துல அந்த விதைய உடைச்சதுக்கு அப்புறம் அதுல என்னடா பாக்குற, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. கிமத்திர பஷ்யசீதி. அப்ப என்ன சொன்னா, நகிஞ்சன பகவா, ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே இல்லையோ இல்லை. இது சூன்யவாதத்துக்காக இந்த வச்சனம். இதே வாக்கியத்துல ஒண்ணும் இல்லை, அதுல இருந்தா இவ்வளவு பெரிய விருட்சம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சூன்யம் தான் உண்மை இருக்குல்ல, அதுல இருந்துதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்ததுன்னு தெரியுது இல்லையா. ஆக இந்த வச்சனத்தை பார்த்தா சூன்யவாதத்துக்கும் இடம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்வபாவவாதத்துக்கு இடம் கொடுக்கறது. சூன்யவாதம் இருக்கிற இடத்துல ஸ்வபாவவாதம் வரத்தான் வரும். ஏன் எப்படி வரும்னு கேட்டா, இல்லாட்டா இதுதான் வரத்துக்கே என்ன காரணம், சூன்யம்னா ஒன்னும் காரணம் இல்லைன்னு நினைச்சோம். அப்ப ஸ்வபாவம் அது ஜெகத்துடைய ஸ்வபாவம் ஒன்றும் இல்லாம இருந்துட்டு அப்புறம் வரணும் அந்த மாதிரி வந்துருச்சு. ஆக ஸ்வபாவவாதத்துக்கும் சூன்யவாதத்துக்கும் கூட இங்க இதே நம்ம ஒரு அங்க தெரியறதுன்னு சொல்றதுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஆக பூர்வபக்ஷத்துக்கு பிரபல ஒரு ஆதாரமாக இந்த வாக்கியங்களையே காமிச்சிட முடியும். அதிருஷ்யமான அணு நிர்தேசாத் அணுவாதஸ்ச.
அதிர்ஷ்யமான கண்ணுக்கு தெரியாத அணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அணிம்னஹா ஏஷகா மகான் நிக்ரோதஸ்தி. இதுல இருந்து அந்த பரமாணு காரணவாதமும் இந்த வாக்கியத்துல தெரியுது. அதையேவ அவாந்தர சங்கதி அதிக சங்கே. இந்த காரணத்தினாலதான் இங்க பூர்வாதிகரணத்துல சொன்னதுக்கு மேல அதிகப்படியான ஒரு சங்கை கொடுக்கிறார். அதாவது ஒண்ணும் இல்ல, இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி ஒரு முதல் அத்தியாயமே முடிய போறது சமன்வயாத்தியாயம். அப்படி இருக்கிறச்ச வேதாந்தத்துல பிரம்மந்தான் ஜெகத்காரணங்கிறது அத்தனை அதிகரணத்திலையும் சொல்லியிருக்கு. இனிமே எங்கேயாவது அணுவார காரணவாதத்துக்கோ பிரதான காரணவாதத்துக்கோ ஏதாவது இடம் கிடைக்குமா? இங்க கிடைக்கிறதுக்கே வழி இல்லையே, எப்படி இப்படி ஒரு பூர்வபக்ஷத்தை கொண்டு வர்றாருன்னு கேட்டாங்க. அது சொன்னா, நீங்க சாங்கியவாதத்தை சொல்லி நிறைய கண்டிச்சு, சாங்கியவாதம் சரி அது துர்பலம், ஆனா அணு காரணவாதத்தை பிரபலமா வச்சிருக்கு. ஏன்னா தார்க்கிகாவுடைய வாதம் அது, அவ தர்க்கத்தை வெட்டிக்காரா. ஆகையால இதை நாம ஏத்துக்கிறது அவசியம் இருக்கு, அவசியமானது அப்படின்னு அதிகமான சங்கை வரும். இந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்காக ஏதேன சர்வே வியாக்கியாத்தான்னு சொல்லி இந்த அதிகரணத்தை கொண்டு வர பூர்வபக்ஷம் ஆயிடுத்து. சித்தாந்தம் சொல்றார். சித்தாந்தஸ்து மிருதாதயோஹி திருஷ்டாந்தாக பிரதிஜ்ஞாம் அனுருந்ததே தானாஸ்தாம் உபரந்தானாக பக்தி மார்க்கம் பிரபேதி. மிருதாதிகளை திருஷ்டாந்தமாக சொல்லி அதை போலதான் பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அது பிரகரணத்துக்கு அனுகூலமாக வருது அந்த திருஷ்டாந்தம். ஆனா இந்த அணு காரணவாதத்தை அங்க ஸ்ருதியில சொன்ன காரணவாதமாக எடுத்துட்டோமானால் அது அந்த பிரதிஜைக்கு ஏக விஜயானின சர்வ விஜயான பிரதிஜைக்கு விரோதமாக போய் நிற்கிறது. ஆகையாலே பிரதானமா இருக்கக்கூடிய அந்த பிரதிஜைக்கு விரோதமா இருக்கக்கூடிய இந்த திருஷ்டாந்தத்தை நாம எடுத்துக்க முடியாது. மிருதாதி திருஷ்டாந்தம் பரவாயில்ல, அது எடுத்துக்கலாம். ஆனா தானாக தாம் உபருந்தானாக அந்த பிரதிஜைக்கு ஹானியை ஏற்படுத்தி கொடுத்துருது. அது சொல்றேன் எப்படிங்கிறது. அதனால பக்தி மார்க்கம் பிரபேதிரே. பக்தி மார்க்கம்னு சொன்னா இந்த பக்தின்னு அர்த்தம் இல்லை, ஈஸ்வர பக்தின்னு அர்த்தம் இல்லை, கவுனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தி பாக்த இந்த மாதிரிலாம் சப்த பிரயோகம் பண்ணலாம். கவுனம் முக்கியமா அப்படியே சொன்னபடி அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை சரிப்படுத்தி கவுனமாக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த ஸ்வேதகேது அவருடைய பிதா உத்தாலகருடைய சம்வாதம் தானே இது. இது எப்படி வந்ததுன்னா, உத்தாலகர் ஆனவர் அந்த ஸ்வேதகேதுவை பாடசாலைக்கு அனுப்பிச்சு படிச்சு முடிச்சுட்டு வர சொன்னார். எல்லாம் படிச்சு பெரிய கட்டிக்காரனா வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் கர்வம் ஜாஸ்தியா இருக்கேன்னு சொல்லி இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்பா, உன்னை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆயுதமே, அதை பத்தி நீ உங்க வார்த்தையாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டியா? அது கேட்டு தெரிஞ்சுக்கலேவான் நியாயமா. ஆனா அவன் தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டுன்னு. ஆகையால அது நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு இப்போ இவர்கிட்ட கேட்கிறான். அப்பதான் இந்த சம்வாதம் ஆரம்பிக்கிறது. சம்வாதம் ஆரம்பிக்கும் போது அவனுக்கே தெரியுது, ஒன்ன தெரிஞ்சுட்டா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒன்ன தெரிஞ்சுட்டா அதுதான் தெரியும். எல்லாமே அதனால தெரியும்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணுங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறான். இப்படி தெரியுமா? இப்ப மண்ணை தெரிஞ்சுட்டானே ஆனால், அதாக பார்த்தாலே இது மண்ணுன்னு கண்டுபிடிக்க தெரியுமானால், அப்ப மண்ணால் ஆன காரியங்கள் அத்தனையும் இவனால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒண்ணு தெரிஞ்சுட்டானா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகும். ஏன்னா மண்ணால் ஆனதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கூடும் அது மண்ணுதான் அப்படின்னு. அந்த இடத்துல எப்படி சொல்லிருக்குன்னு சொன்னா, மண்ணுதான் சத்தியம், காரணம்தான் சத்தியம், மண்ணால பண்ணப்பட்ட அந்த ஆகாரங்கள் இருக்கே, காரியம்னு சொல்லக்கூடிய ஆகாரங்கள், அது வாச்சாரம், அது வாஸ்தவம் கிடையாது அதை சொல்லி வச்சிருக்கு. அப்ப அதை போல பாக்குறச்ச பிரம்ம மண்ணுங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. அது அப்படியே மண்ணை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிடணும்னு அர்த்தம் இல்லை. மண்ணால ஆனது அத்தனையும் இவனுக்கு தெரியும். மண்ணை கண்டுபிடிக்க தெரிஞ்சவன் இது மண்ணுன்னு
பார்த்தால் அத தெரிஞ்சவன் தெரிந்து கொள்ள தெரியற சக்தி உள்ளவனாக இருந்தானே ஆனால் புரிஞ்சுள்ளவனாக இருந்தானே ஆனால் மண்ணால் ஆனதை பார்த்தா இதை மண்ணுன்னு கண்டுபிடிக்குவான். அதே மாதிரி சர்வ ஜகத்தும் உபாதானமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை அவன் புரிஞ்சுட்டானே ஆனால் அப்போ எல்லாத்தையும் அவன் பிரம்மன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆக ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞான பிரதிஜா வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஆக இந்த மிருதாதி திருஷ்டாந்தமானது பிரதிஜாம் அனுருந்ததே. ஒண்ணு தெரிஞ்சுட்டா அதனால வந்த அத்தனையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இந்த பிரதிஜை இருக்கே, இந்த பிரதிஜைக்கு அனுகூலமாக இருக்கிறது. அதனால அதை ஒத்துக்கலாம். ஆனா இந்த அன்வயுவேமா தானாக சொன்னாரே, தானாஸ்தாம் உபரோதானாக, இது அந்த பிரதிஜைக்கு உபரோதம் பண்றது, விரோதம் பண்றது. எப்படின்னு கேட்டா, இப்ப இந்த தானாகங்கள் இருக்கே, தானான்னா அந்த வட பீஜம்னு அர்த்தம். சின்ன குட்டி குட்டியா இருக்குங்கிறதுனால குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இது மரத்துல நமக்கு தெரியுதுடா, இதுதான் மரம்னு நிச்சயமா தெரியாது. அதுல இருந்து வந்ததாக வேணும்னா சொல்லிக்கலாம், அதுல இருந்தா முளைச்சு வந்ததுன்னு. ஆனா இது அந்த தானாவை தெரிஞ்சாச்சுன்னா இது தெரியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மண்ணு தெரிஞ்சா மண்ணாலான பானையை தெரியும், ஏன்னா பானை மண்ணா தான் இருக்கும். ஆனா இந்த தானா விதைய தெரிஞ்சுட்டால் அதுல இருந்து வரக்கூடிய செடிய இவன் பார்த்து தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆக மரத்தை பார்த்தா அது வரக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப இது என்னாச்சு, ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு சுத்தமா உபயோகம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, மண்ணுங்கிறத ஒன்னா சொல்லிட முடியும். மண்ணு இது என்னது, மண்ணு அது என்னது, மண்ணு இது வேற மண்ணு அது வேற மண்ணுன்னா அந்த வியக்தி பின்னமா இருக்கணும். ஆனா ஜாதி ஒண்ணுதானே. ஆனா இந்த விதைகள்ல அப்படி கூட இல்லை. இந்த விதை இந்த மரத்துக்கு காரணம், அந்த விதை அந்த மரத்துக்கு காரணம். அதுல இருந்து இது வராது, இதுல இருந்து அது வராது. அப்படி இருக்கிறச்சே எத்தனை வித்தியாசமான விதைகள் இருக்கு, விஜாத்தியமான விதைகள். அப்ப அதெல்லாம் பார்க்கறச்சே நமக்கு இந்த தானா திருஷ்டாந்தம் அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராது. தானாஸ்தாம் உபருந்தானாக பக்தி மார்க்கம் பிரபேதரி. அதனால இத கௌரவமாக காரணமாக வச்சுன்னு சொல்லலாமே தவிர அதை அப்படியே எடுத்து விட முடியாது. இகலு ஏக விஞ்ஞானாத் சர்வ விஞ்ஞான பிரதிஜா பிரதானம். இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்ங்கிறது இது விடவே இல்லை. கடைசி வரை கொண்டு வந்திருக்கா ஐததாத்மியம் சத்தியம். அங்க கொண்டு வந்ததோட மாத்திரம் இல்லை, இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானங்கிறது பல உபனிஷத்துல இருக்கு. உபனிஷத்துல இருக்கு, பிரகதாரண்யகத்துல இருக்கு, சாந்தோக்கியத்துல இருக்கு, பிரம்மசூத்திரத்துல பல இடத்துல திருப்பி திருப்பி பிரதிஜான்னு சொல்லி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையை சொல்லுவார். அதனால இது ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. ஆக இது பிரதானம்னு தெரியும். இவ்வளவு தூரம் அந்த பிரதிஜைக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்காரு, கௌரவம் கொடுத்திருக்காருன்னு சொன்னா அது முக்கியமாத்தான் இருக்கணும். நிறைய பிரம்மசூத்திரத்துல விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்காரு. அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜைங்கிறது ஒரு பிரதான விஷயம். ஆனா இது அசதாதிவாத பக்ஷேஷு நகல்பதே. இந்த சுபாவவாதமோ அசத்வாதமோ, அசத்துல இருந்தா எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்ற வாதங்கள்லாம் இருக்கே, இந்த வாதத்துக்கும் இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானங்கிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லை, விரோதம் இருக்கு. அதனாலே அப்ப எப்படி சொல்லணும், அந்த தானாவை பொழந்து இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்னானே, அப்ப சூன்யம் தானே, சூன்யத்துல இருந்தானே இது வந்திருக்குன்னு அப்படி கொண்டு வந்தான் இல்லையா. அது சொல்றா, நாங்க சூன்யம் இல்ல, கண்ணுக்கு தெரியலேங்கிறது தான் சொல்லியிருக்கே தவிர அதுக்காக சூன்யம்னு அர்த்தமாகாது. அத்தா நகிஞ்சன இது அனபிவியக்தி. அனபிவியக்தி இருக்கு காரணம், ஆனா அதுக்கு காரணம் அபிவியக்தமாக இல்லை. அபிவியக்தம்னு சொன்னாக்க நம்ம பிரத்யக்ஷ யோக்கியமாக இருக்கு. அந்த காரணம் இல்லவே இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி அணிமனகா இந்த ஏஷக மகான் நிக்ரோதீர அணுசப்த பிரயோகம் பண்ணியிருக்கேன்னு கேட்டா, அந்த அணிமனகாங்கிற சப்தம் சூக்மதாச்ச உக்தா. அதனால சூக்மங்கிறது தெரியும்.
சூக்ஷ்மம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அளவுல சின்னதுன்னு அர்த்தம் இல்லை. சௌக்ஷ்மிய பரிச்சேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌக்ஷ்மியம் அப்படிங்கிறது பரம சூக்ஷ்மமான விஷயம் அப்படின்னு சொன்னா அளவுல ரொம்ப குட்டியா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யமாகவோ அனுமானம் பண்ணியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருந்ததுன்னா அதைத்தான் சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். இந்த பஞ்ச மகாபூதங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த பஞ்ச மகாபூதங்கள்லாம் உற்பத்தி ஆகும் காலத்துல அபஞ்சீகிருதமாக வந்தது. அபஞ்சீகிருதம் அப்புறம் அதெல்லாம் ஒரு மாதிரியா பஞ்சீகரணம் பண்ணி எல்லாம் பண்ணினார் சுவாமி. அப்ப அபஞ்சீகிருதமாக வரும்போது அந்த பூதங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? சூக்ஷ்ம பூதங்கள் பேர். அத பஞ்சீகரணம் பண்ணி எல்லாம் கலந்த உடனே அது என்ன ஆச்சு? ஸ்தூல பூதமாக ஆயிடுச்சு. இப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம்னா என்னது? சூக்ஷ்ம ஸ்தூலத்தை விட பெருசா இருக்கலாம். அளவுல பார்த்தா சூக்ஷ்மம் பெருசா இருக்கும். சூக்ஷ்மம் தான் பெருசா இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஜலம், அக்னி, வாயு, வாயுவை விட ஆகாசம் பெருசு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சூக்ஷ்மத்துல போறது. அப்ப சூக்ஷ்மம்னு அதை எப்படி சொல்றது? அந்த பஞ்சபூதங்கள்னு சொன்னா அதனுடைய குணத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனுடைய எந்த குணமும் நம்ம இந்திரியங்கள் கிராஹ்யமாக ஆகாது. காதால சத்தம் கேட்காது. சூக்ஷ்மபூதத்துடைய சத்தம், ஆகாசத்துடைய சத்தம் கேட்காது. அதே மாதிரி பிருத்திவியுடைய கந்தம் தெரியாது. அதனால தெரியாம இருக்குங்கிற காரணத்தால சூக்ஷ்மம் அது. ஸ்தூலமான உடனே நம்ம இந்திரிய கிராஹ்யமாக ஆயிடுத்து அந்த குணங்கள். இதுதான் அதனுடைய. ஆக அளவுல பெருசு சின்னதுங்கிறது அர்த்தம் இல்லை. ஆக அணுங்கிற சப்த பிரயோகம் பண்ணி இருக்கிறது சூக்ஷ்மங்கிற அர்த்தத்துல இங்கெல்லாம் பிரயோகம் பண்ணிருக்கு. அணு பரிமாணம், இந்த பரிமாணத்துல அது சின்னது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கிடையாது. அணுத்தம் அப்படிங்கிறது பரம சூக்ஷ்மம். அதாவது அதை பத்தி அதனுடைய எந்த குணமோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஆக அணு காரணவாதத்தை இங்க இந்த ஸ்ருதியானது சமர்த்தனம் பண்ணவில்லை. அதே மாதிரி சூன்ய காரணவாதத்தையும் சொல்லலே, சுபாவ காரணவாதத்தை சொல்லவில்லை. ஆக இந்த அத்தியாயத்துல பிரம்ம காரணவாதம் தான் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயம்னு தீர்மானம் பண்ணப்பட்டது. இதோட இந்த பிரதமாத்தியாயங்கிறது பூர்த்தி ஆயிடுறது. இதுக்கப்புறம் அவிரோதாத்தியாயம் ஆரம்பிக்கும். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.